இயற்கையாய் வாழ்வோம், இயற்கையோடு வாழ்வோம். நீங்கள் பார்த்துக்கிட்டு இருக்கிறது மக்கள் மருத்துவம் வலையொலி தொலைக்காட்சி. இயற்கை மருத்துவம் மற்றும் மாற்று மருத்துவ நிபுணர் மருத்துவர் இளந்தமிழன் இப்ராஹிம் பேசுகிறேன். என்னுடைய பழைய வீடியோ புதிய வீடியோ எழுதி பார்க்கணும்னா கீழே இருக்கிற பெல் பட்டன், சப்ஸ்கிரைப் பட்டன் ரெண்டையும் சேர்த்து அழுத்துங்க. நம்முடைய பாரம்பரிய மருத்துவத்தை எல்லாருக்கும் கொண்டு சேர்க்கறதுக்காக செய்யப்படுற சேனல், அதனுடைய உங்களுடைய சப்போர்ட் எனக்கு கொடுங்க. என்னுடைய வீடியோக்கு முன்னாடி பின்னாடி விளம்பரங்கள் வந்தால் அதையும் கொஞ்சம் பாருங்கள். என்னுடைய விளம்பரத்தோடைய ஆதரவு எனக்கு கிடைக்கும். இப்போ நம்ம பார்க்குற விஷயம் என்னென்னு பார்த்தீங்கன்னா, நீங்கள் பிரபலமாகணுமா அப்படிங்கிறதான் தலைப்பு. ஏன்னா தமிழ்நாட்டில் இருக்கிற எல்லாருமே பார்த்தீங்கன்னா வாய்ப்பு கிடைக்காத ஒரு ஹீரோ தான். ஏறக்குறைய எல்லாருக்குமே பிரபலமாகணும்னு ஆசை இருக்கும். ஆனால் எல்லாருக்கும் தெரிஞ்ச ஒரு விஷயம் என்னென்னா, சினிமா துறை. சினிமாவில் வந்தால் பிரபலமாயிடலாம் அப்படின்னு நினைப்பாங்க. அதனால் தமிழ்நாட்டில் இருக்கிற 8 கோடி பேருக்குமே பார்த்தீங்கன்னா ஆசை பார்த்தீங்கன்னா பிரபலமாகணுங்கிறது தான் பெரும்பாலானவங்களுக்கு. ஆனாலும் சினிமா மட்டும் இல்லை, எந்த துறையிலையுமே நம்ம பிரபலமாக முடியும். அரசியலில் பிரபலமானவங்க இருக்கிறாங்க, தொழிலில் பிரபலமானவங்க இருக்கிறாங்க, மருத்துவத்துறையில், விவசாயத்தில், எல்லா துறையிலையும், கலை, பண்பாடு, இலக்கியம் எல்லாத்துலேயுமே பிரபலமானவங்க இருக்கிறாங்க. ஆனாலும் ஒரு 100 பேர் 200 பேர், ஒரு 1000 பேர் 2000 பேர் ஒரு களத்தில் நிற்கும்போது ஒருத்தங்க 2 பேர் மட்டும்தான் பிரபலம் ஆகுறாங்க இல்லையா? எவ்வளோ பேர் சினிமாவில் வந்து போயிருக்கிறாங்க. எத்தனை பேரால் எம்ஜிஆர் மாதிரி வர முடிஞ்சது? எத்தனை பேர் ரஜினி மாதிரி வர முடிஞ்சது? யோசிச்சு பாருங்கள். அரசியல் அதேமாதிரி சினிமாவிலேருந்து அரசியல் வந்தவங்க இருக்கிறாங்க, இல்லை நேரடி அரசியல் வந்தவங்க இருக்கிறாங்க. எல்லாராலையுமே திமுகவுடைய தலைவர் கருணாநிதி ஐயா மாதிரியோ இல்லை புரட்சி தலைவி ஜெயலலிதா அம்மையார் மாதிரியோ வர முடியுமா? ஏன் அவங்களால வர முடியல? யோசிச்சு பாருங்கள். காமராஜர் ஐயா இருந்தார், அவர் சமூக சேவை செஞ்சுக்கிட்டே வந்தார், அதில் பிரபலமானார். பெரியார், எவ்வளோ பேர் போராளிகள் இருந்தாங்க. பகுத்தறிவு இன்றைக்கி நேத்தா பேசுகிறோம். யோசிச்சு பாருங்கள். பல ஆயிரம் வருஷமாக தமிழர்கள் முன்னோர்கள் பகுத்தறிவு பேசியிருக்கிறாங்க. திருவள்ளுவரில் ஆரம்பித்து, ஔவையாரில் ஆரம்பித்து இன்றைக்கு வரைக்கும் பகுத்தறிவாதிகள் இருக்கிறாங்க. ஆனால் பெரியார் எப்படி மக்கள் மனசில் பதிஞ்சார்? அம்பேத்கர் அதே மாதிரி எவ்வளோ பேர் தன் இனத்துக்காக போராடினவங்க, ஒடுக்கப்பட்ட சமூகத்துக்காக போராடினவங்க, பாதிக்கப்பட்ட மக்களுக்காக போராடினவங்க எவ்வளோ பேர் இருக்கிறாங்க. ஆனால் அம்பேத்கருடைய எல்லாருடைய மனசில் என்ன நிற்கிறார்? யோசிச்சு பாருங்கள். இவங்க எல்லார்ட்டையும் பார்த்தீங்கன்னா தனித்தன்மைன்னு ஒன்று இருக்கும். 1000 போராளி இருந்தாலும் அந்த போராளி தனியாக தெரிவார். அவங்க காரணம் என்னென்னா, அவங்க தன்னோட விஷயங்களை ரொம்ப பர்ஃபெக்டாக இருப்பாங்க. அவங்க தான் தொடர்ச்சியாக மக்களுக்காக போராட முடியும். யார் ஒருத்தங்க தன்னை புரிஞ்சுக்கலையோ, தன்னை நேசிக்கலையோ, அவங்களால மற்றவங்கள நேசிக்க முடியாது, மற்றவங்கள புரிஞ்சிக்க முடியாது, அவங்களுக்காக போராட முடியாது. இதுக்கு உதாரணம் சொல்கிறேன், சில விஷயங்கள் மட்டும். கலைஞர் ஐயா 90 வயசுக்கு மேலே இருந்துட்டு போனார். ஆனாலும் பார்த்திங்கன்னா அவர் பதவியில் இருந்தாலும் இல்லைனாலும் 4 மணி 4:30 மணிக்கெலாம் எந்திரிச்சிருவார். அந்த முதிர்ந்த காலத்துலேயும் கூட, சிறு வயதுலேருந்து நான் சொல்ல வரல, வயதான காலத்தில் கூட பதவியில் இருந்தாலும் சரி இல்லைனாலும் சரி. ஜெயலலிதா அம்மையார் அதே மாதிரி காலையில் அதிகாலையில் எந்திரிச்சிருவாங்க. எதுக்கு நான் இதை சொல்கிறேன்னா, ஆரோக்கியம் ரொம்ப முக்கியம். ஆரோக்கியமாக இல்லாதவங்களால் நல்ல சிந்தனை இருக்காது. நல்ல சிந்தனை இல்லைன்னா ஒரு விஷயத்தை நம்ம செயல்படுத்த முடியாது. இன்றைக்கி பிரபலமானவங்க எல்லாமே பார்த்திங்கன்னா ஒரு கட்டத்தில் அவங்களுடைய ஷெட்யூலு, அவங்களுடைய பிரச்சனைகள்னால வேணால் அவங்களுக்கு நோய்கள் வந்திருக்கலாம் ஒழிய, அவங்கள பொறுத்த வரைக்கும் அவங்களுடைய ஆரோக்கியத்தில், அவங்க உணவுகளில் ரொம்ப கவனமாக இருப்பாங்க. தனக்கு என்ன பிடிக்கும், தன்னுடைய உடம்புக்கு என்ன பிரச்சனை, அதெல்லாம் ரொம்ப சரியாக பார்த்துக்குவாங்க. காலையில் அதிகாலையில் எந்திரிக்கிற பழக்கம் பெரும்பாலான செலிபிரிட்டிங்கள்ட்ட இருந்திருக்குது. இங்கே மட்டும் இல்லை, உலக அளவில் உள்ள செலிபிரிட்டிங்களை நீங்கள் பார்த்தீங்கன்னா, பிரபலமானவங்களை பார்த்தீங்கன்னா அதிகாலையில் எந்திரிப்பாங்க. அவங்களுடைய ஆரோக்கியத்தில் ரொம்ப கவனம் செலுத்துவாங்க. அப்படி இருக்கிறவங்களால தான் பிரபலமாக முடியும். சும்மா நான் எப்படி வேணாலும் இருப்பேன், நான் பிரபலமாகணுன்னா அப்படி முடியாது. நமக்கான சில தனித்தன்மை, நமக்கான சில அந்த திறமைகள் அதெல்லாம் வளர்த்துக்கிட்டே வந்தால் தான் சரியாக முடியும். எவ்வளோ பேர் யூடியூப் சேனல் நடத்துகிறாங்க, எவ்வளோ மருத்துவர்கள் இருக்காங்க. ஆனால் எல்லோரும் யூடியூப்பில் வர முடியுதா? இல்லை எல்லா மருத்துவர்களும் ஃபேமஸ் ஆகிறாங்களா? யோசிச்சு பாருங்கள். அதுக்குன்னு அந்த தனி விஷயங்களை கற்றுக்கிட்டு அது மூலமாக மக்கள்கிட்ட யார் போகிறாங்களோ அவங்களால தான் முடியுது இல்லையா? இது உதாரணத்துக்கு சின்ன விஷயம் சொல்கிறேன். இந்த மாதிரி விவசாயம், எவ்வளோ பேர் விவசாயத்துக்காக போராடினாங்க. நம்மாழ்வார் எப்படி மனசில் பதிஞ்சார் மக்கள் மனசில்? யோசிச்சு பாருங்கள். காரணம் என்னென்னா, அந்த விவசாயத்தை ரொம்ப அடிப்படையிலேருந்து ஆழமாக அதை ஆராய்ச்சி பண்ணி அதுபடியே வாழ்ந்து பார்த்தார். அப்போது அவரால் அந்த துறையில் சாதிக்க முடிஞ்சது. எவ்வளோ இந்த நாடு 70% விவசாயிகளை கொண்ட நாடு தான். ஆனால் நம்மாழ்வார் சொன்ன விஷயங்களை ஏன் மற்றவங்களால சொல்ல முடியலன்னா, அவர் அதை வாழ்ந்து பார்த்தார். ஒவ்வொன்றும் சாதாரண ஒரு சின்ன விஷயம், தண்ணீரை பூமிக்குள்ளே கீழேருந்து எடுக்கக்கூடாது அப்படின்னு சொன்னார். ஆனால் இன்றைக்கி பார்த்தீங்கன்னா மீத்தேன், ஈத்தேன் எல்லாம் பூமி கடியிலேருந்து எடுக்கிறாங்க. தண்ணியே எடுக்கக்கூடாதுன்னு சொன்ன இந்த மண்ணில் எல்லாமே எடுக்கிறாங்க. ஆனாலும் அவர் அந்த காலத்திலே பார்த்தீங்கன்னா
அது ஒரு மிகப்பெரிய தவறு அப்படின்னு கண்டுபிடிச்சார். அப்போ அந்த மாதிரி அந்த துறை சார்பாக அவங்க எந்த அளவுக்கு அவங்களுடைய தனித்திறமை வளர்த்துக்கிறாங்களோ, அவங்களுடைய ஆரோக்கியம், அவங்களுடைய நலனில் எவ்வளோ ஆரோக்கியம் காட்டுறாங்களோ அவங்களால மட்டும்தான் பிரபலம் ஆக முடியும். ஷார்ட்கட்டில் சில பேர் பிரபலம் ஆவாங்க. ஒரே நைட்டில் சொல்லுவாங்கள்ல, வடிவேல் சொல்கிற மாதிரி ஓவர் நைட்டில் ஒபாமாக்கு ஈக்குவலாக வரணும், ஃபேமஸ் ஆகணும்னு. ஆனால் அதெல்லாம் நிலைக்காது, மக்கள் மனசில் நிலைக்க முடியாது. யார் ஒருத்தங்க சமூக சேவை கலந்து அவங்க ஆரோக்கியத்தையும் பார்த்துக்கிட்டு சமூக பொறுப்போடு யார் இருக்காங்களோ அவங்க தான் மக்கள் மனதில் ரொம்ப நாள் நீண்ட நாள் நிலைக்க முடியும். அவங்க மண்ணிலேருந்து அழிஞ்சாலும் மனசுலேருந்து அழிய மாட்டாங்க. அது மாதிரி தான் எல்லாருமே போயிட்டு இருக்காங்க. காமராஜராக இருக்கட்டும், அண்ணாவாக இருக்கட்டும், பெரியாராக இருக்கட்டும், இந்த மாதிரி இந்த மண்ணில் வாழ்ந்து போன எல்லா தலைவர்களும் அப்படி தான். அதனால் பிரபலம் ஆகணும்னு யாராவது விரும்புனீங்கன்னா தனித்திறமை வளர்த்துங்க, உங்கள் ஆரோக்கியத்தில் ரொம்ப கவனம் செலுத்துங்க, சமூக விஷயங்கள்லையும் கவனம் செலுத்துங்க. தனக்காகவும் தன் குடும்பத்துக்காகவும் வாழ்ந்துட்டு போகிற யாரும் கண்டிப்பாக பிரபலமாக மாட்டாங்க. நீங்கள் எழுதி வேணாலும் வச்சுங்க, நீங்கள் எல்லா செலிப்ரிட்டியும் பாருங்கள், பிரபலமான எல்லாருமே பாருங்கள், தனக்காக வாழ்ந்துட்டு போன யாருமே கிடையாது. சோழ மன்னர்கள் எவ்வளோ பேர் 13ஆம் நூற்றாண்டு வரைக்கும் ஆண்டிருக்காங்க நம்ம தமிழகத்தை. ஆனால் ராஜராஜ சோழனும் கரிகாலனும் மக்கள் மனசில் ஏன் பதிஞ்சாங்க அப்படின்னா அவங்க மக்களுக்காகவே வாழ்ந்த மன்னர்கள். மற்றவங்களும் செஞ்சுருப்பாங்க, ஆனால் இவங்க கூடுதலாக செய்யும் போது இவங்க மக்கள் மனசில் பதிஞ்சிட்றாங்க இல்லையா? இந்த மாதிரி எவ்வளோ பேர் இருக்கிறாங்க. நான் சில பேர் தான் குறிப்பிட்டிருக்கிறேன், இன்னும் எவ்வளோ தலைவர்கள் இருக்கிறாங்க. அப்போது இந்த மாதிரி நீங்கள் பிரபலமாக ஆசைப்படுறவங்க நான் சொல்கிற இந்த விஷயங்கள்லாம் நீங்கள் ஃபாலோ பண்ணுங்கள். கண்டிப்பாக நீங்களும் ஒரு நாளைக்கு இந்த மண்ணில் ஒரு பிரபலம் ஆவீங்க, மக்கள் மனசில் உங்களுக்கு இடம் பிடிப்பீங்க. என்னோடய வீடியோ உங்களுக்கு கண்டிப்பாக பிடிச்சிருக்கும் நம்புகிறேன். கீழே இருக்கிற பெல் பட்டன், சப்ஸ்கிரைப் பட்டன் அழுத்துங்க. ஃபேஸ்புக், வாட்ஸ்அப்பில் மற்றவங்களுக்கு ஷேர் பண்ணுங்கள்.